இந்த பிக்சரில் உள்ள டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். காலேஜ் ரிலேட்டடாக நான் வந்து கோச்சிங்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாய் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபேஸ் மட்டும் ஷேடிங் அண்ட் ட்ராயிங் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்க ஷேடிங்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். அதான் நமக்கு இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நார்மலான A4 ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மூணு தான் மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ இந்த வீடியோ அப்படியே கண்டினியூஷனாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ஷேடிங் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து நான் வந்து பிளெண்டிங் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுவேன். ஷேட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து நான் பிளெண்டிங் பண்ணிடுவேன். பிளெண்டிங் பண்ணாமல் தான் நமக்கு ஸ்மூத்தாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ நம்ம அது ரிலேட்டடாகவே நம்ம ஷேடிங்கோட பண்ணுவோம். இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு கழுத்துக்கிட்ட நான் ஷேடிங் கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ நான் எரேசர்ஸ் யூஸ் பண்ணி எங்கே வந்துட்டு அந்த இடத்துல லைட்டிங் இருக்கிறனால எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிடுறேன் லைட்டாக அந்த இடத்துக்கு மட்டும். இப்போ கீழே வந்து ட்ரெஸ்ஸை நம்ம ஷேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்டு வந்து ஃபேஸ் முடிஞ்சிருச்சு ஷேடிங் மட்டும். இப்போ ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஷேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட ஈஸியாக வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு ஷேட் பண்ணிட முடியும். ஏன்னா வந்துட்டு அதில் அதிகபட்சம் ரொம்ப வந்துட்டு லைட் அண்ட் ஷேட் நம்ம பிரிக்கிற வேண்டிய வேலை இருக்காது, சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து அப்படியே வரிசையாக நம்ம வந்துட்டு அதில் உள்ளதை அப்படியே ட்ராயிங் பண்ணியிருக்கிறத லைட்டாக ஷேட் பண்ண போகிறோம். ஃபேஸ் அளவுக்கு ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஃபுல்லுமே வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஷேடிங் தான் பாதி இது வந்துடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக. ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அண்டு லெஃப்ட் சைடில் எப்படி அங்கே அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் டார்க்காக நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். அது ரிலேட்டடாக கிளிக் பண்ணாலே அந்த இது அதை கிளிக் பண்ணான்ற பாருங்க. அதில் வந்துட்டு ஷேடிங் எப்படி கொடுக்குறோன்றதை அதிலே நமக்கு வந்துடும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் ஷேடிங் எப்படி பண்ணுறதுன்னு இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதான் வந்துட்டு இப்போ வரிசையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இது வந்துட்டு லைட்டாக வீடியோவில் கட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு அப்படியே மேலே அதிலே நான் வந்து ஷேட் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்ருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் அப்படியே இதாக அதாவது கீழே வந்துட்டு கேமராவில் வந்துட்டு உள்ளே வரல. அண்ட் கைக்கும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு ட்ராயிங் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கைக்கும் அதே மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணுறோம். அந்த பிக்சரில் உள்ள பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஓரளவுக்கு இருக்குது. அதனால் வந்துட்டு டக்குன்னு நம்ம வந்துட்டு ஷேட் பண்ணிட முடியும். இப்போ வந்துட்டு நடுவில் சட்டைக்கிட்ட இருக்கிறதுக்கிட்ட நம்ம ஷேட் பண்ணிகிட்ருக்கோம். அதை நடுவில் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபுல்லு வந்துட்டு நம்ம கட்டம் போட்டு அதில் அப்படியே நம்ம நார்மலாக ஷேடிங் கொடுத்துட வேண்டியதான். அண்ட் அதில் ஸ்டார் இருக்கிறத நம்ம வந்து ஸ்டார் குறிச்சிக்கிறோம். அண்ட் ஒவ்வொரு இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணி நம்ம அதில் நம்ம குறிச்சிக்கிட்டோன்னா அடுத்தது நம்ம மேலே ட்ராயிங் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளாக அண்ட் ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த காலர் பறக்கிறது அதுவும் நம்ம போட்டாச்சு. அண்ட் சட்டைக்கும் அது மாதிரி நம்ம வந்துட்டு போட்டோம். உள்ள ஒவ்வொரு இடத்துக்குமே நம்ம எப்படி பிரிக்கிறோன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு எப்படி வளைஞ்சு வருது. அதாவது சட்டையில் போகிற டிசைன்ஸ் தான் அதெல்லாம். டிசைன்ஸ் ஈஸியாக ஓரளவுக்கு அங்கங்கே இருக்கிறது வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு போட்டுருவோம் வேறு ஒன்றில். அண்ட் கை இப்போ ட்ராயிங் பண்ணுறோம். கைக்கும் அதே மாதிரி தான் உள்ள ஒவ்வொரு இடத்துக்கு எங்கே வரும் அப்படின்றதையும் நான் வேகமாக அதிலே வந்துட்டு குறிச்சிடறேன். அண்ட் சட்டை சொல்லும் போது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம ஷேட் பண்ணிட முடியும். அண்ட் இப்போ வந்து ரைட் சைடில் ஃபுல்லாக அதே மாதிரி வந்துட்டு எங்கெங்கே டார்க் வரும் லைட் வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து பிரித்தா தான் அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு இது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லு எங்கே ஷேட் வரும் லைட் வரும் ஷேட் வரும் அப்படின்றத அதுலேயே நம்ம பிரிச்சுட்ருக்கோம். இப்போ வந்துட்டு எங்கள் அந்த நடுவில் வந்துட்டு பிரிச்சுட்ருக்கோம் ஃபுல்லுமே. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கெங்கே எப்படி வருமோ அப்படின்றத நம்ம ஷேடிங் அதில் பிரிச்சுட்ருக்கோம். டார்க் வர இடத்துக்கு டார்க்கும் அண்ட் ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ டார்க் இருக்குன்ட்டு அதிலே தெரியுது ரொம்ப டார்க்காக இருக்குது. அண்ட் டார்க்காக வர இடத்துல ஃபுல்லுமே டார்க் நம்ம கொடுத்துட்றோம். அப்படியே வந்துட்டு கண்டினியூஷனாக வந்துட்டு அப்படியே டார்க்காக வந்துட்டு இருக்கிற இடத்துக்கும் ஷேட் இருக்க இடத்துக்கும் நம்ம அப்படியே மெர்ஜ் பண்ணிடுறோம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு லெஃப்ட்டில் அந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே எப்படி வரும்னு தெரியும். முக்கியமாக ட்ராயிங் பண்ணும்போது கீழே நிறைய பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. நிறைய பேப்பர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஷேடிங் வந்து ஸ்மூத்தாக வரும். அப்படி இல்லைனா நீங்கள் சும்மா ஒரு பேப்பரை மட்டும் வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சொரசொரனாக இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கீழே நிறைய பேப்பர்ஸ் வச்சு வந்துட்டு வரீங்க, அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் இப்போ ஷேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல்லும் நம்ம ட்ராயிங் பண்ணிட்டனால மேலே இனிமேல் ஷேட் கொடுக்கும்போது லைட்டு டார்க்கு இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்னா நம்ம எப்படி கொடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டார்க்கு லைட்டு வந்துட்டு அதிலே நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு ஃபுல்லும் முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி ரைட் சைடும் வந்துட்டு கை இருக்கிற இடத்துக்கிட்ட நான் ஷேட் பண்ணுறேன். அண்ட் ஷேடிங் இருக்கிற இடத்துக்கு அதாவது எங்கே எப்படி வரும்ன்றது நீங்கள் குழம்பிடக்கூடாது. அது உள்ள ட்ரெஸ்ஸு அந்த இடத்துல ட்ராயிங் பண்ணும்போது எந்த இடத்துக்கு எது எப்படி வரும் அப்படின்றத நம்ம குழம்பிடக்கூடாது. அது வந்து முக்கியம். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஷேட் அப்படின்றது தெரியும். ஏன்னா வந்து ப்ளைனாக போயிடும். ஸோ வந்து பிரச்சனை இருக்குது அதில். இப்போ வந்துட்டு ரைட் சைட் கை கிட்ட நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லுமே ரைட் சைடில் எப்படி ஷேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது ஃபுல்லுமே ப்ளைனாக நம்ம ஷேட் பண்ணிட்டு மேலே வந்து திருப்பி ஸ்மஜ் டூல் யூஸ் பண்ணி நம்ம மெர்ஜ் பண்ணுறதுக்கு பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி
இந்த வாய்க்குள்ளது பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபுல்லும் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபுல்லும் ஷேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இப்போ வந்து நடுவில் உள்ளதுக்கும் நான் ஷேட் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ நடுவில் உள்ளதுக்கு நான் அப்படி தான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லும் நடுவில் உள்ளதுக்கு எங்கே எப்படி வரும் அப்படின்றது நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம சட்டைக்கிட்ட வந்து ஷேட் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் சட்டைக்கும் அதே மாதிரி தான், ஃபுல்லுமே ப்ளைனாக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு ப்ளைனாகவே நம்ம ஷேட் கொடுத்துடலாம். அண்ட் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம லைட்டாக நம்ம ஷேட் கொடுத்துக்க போகிறோம். நம்ம ஃபுல்லும் டார்க்கான ஷேட் கொடுக்காம லைட்டாக ஷேட் கொடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அண்ட் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உள்ளே ஏதாச்சும் பட்டன்ஸ் ஏதாச்சும் விட்டுருந்தீங்கன்னா கூட அதை வந்து அப்படியே கண்டினியூஷனாக நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஃபுல்லுமே வந்துட்டு அடுத்தடுத்த வரிசையாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குழப்பாது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக அது இருக்க மாதிரியே நம்ம வந்துட்டு ஷேடிங் ட்ராயிங் பண்ணிட வேண்டியதான். இப்போ கீழே வந்து பேஸ், அதாவது சட்டைக்கு கீழே வந்துட்டு பேஸையும் நம்ம வந்துட்டு ஷேட் கொடுத்துறோம். முடிஞ்ச அளவுக்கு பேப்பரை வந்துட்டு பார்டர் லைட்டாக விட்டுக்கோங்க. பார்டர் விடாமல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பார்டர் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு ஃபுல்லும் ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பிளெண்டிங் யூஸ் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி தான் நம்ம ஷேட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடில் ஷேட் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி ரைட் சைடும் கண்டினியூஷனாக நம்ம ஷேட் கொடுக்குறோம். அண்ட் லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஷேட் வந்துட்டு ப்ளைனாக கொடுத்துட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டார்க் எங்கே வரணும், இன்னும் அதிகமாக எங்கே டார்க் வரணுன்றதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரைட் சைடில் அதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லு வந்துட்டு எங்கே லைட் வரும் ஷேட் வரும்ன்றதை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ஷேட் ஃபுல்லும் கொடுத்துட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் டார்க்காக. இப்போ வந்துட்டு ஃபுல்லும் டார்க் இருக்க இடத்துக்கும் நம்ம வந்து அப்படியே கண்டினியூஷனாக வந்துட்டு நான் ட்ராயிங் பண்ணுறேன். அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணதில் ஷேட் பண்ணதில் இப்போ பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி நம்ம பண்ணணுமோ அது ரிலேட்டடாக நம்ம அப்படி பண்ணிட வேண்டியதான். அண்ட் லெஃப்ட்டில் டார்க் இருக்கிற இடத்துக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த எல்லா இடத்துக்குமே இப்போ வந்து நம்ம அந்த டூல் யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷேட் பண்ணியாச்சு. அண்ட் உள்ள ஒயிட் ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நார்மலாகவே பிளெண்டிங் யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பிளெண்டிங் அந்த இது ரொம்ப அழுக்காக இருந்தனால அதை லைட்டாக அப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் புதுசாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப வந்துட்டு ஒரே டூலை வந்துட்டு திருப்பி யூஸ் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 10-20 ட்ராயிங்க்கு நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு டூல் வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதே அழுக்கு படிஞ்சு ரொம்ப வந்து டெட்டி ஆயிரும். ஸோ அதனால சொன்னேன். இப்போ வந்துட்டு நடுவில் உள்ள இடத்துக்கு ஃபுல்லு ஷேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இப்போ வந்துட்டு ஒயிட் இருக்கிற ஏரியாவுக்கும் நான் வந்துட்டு ஃபுல்லு சாதாரணமாகவே பிளெண்டிங் டூலில் அந்த டூலில் உள்ள இந்த இதிலே ஸ்டம்ப்லேயே வந்துட்டு இருக்கிற அந்த ஷேடிங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒயிட் இருக்கிற இடத்துல அது வந்துட்டு கொடுத்துட வேண்டியது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஷேட் பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் டார்க்காக வரும், அதனால வந்துட்டு நம்ம இப்படியே வந்துட்டு கண்டினியூஷனாக பண்ணுறோம், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ வந்துட்டு ரைட் சைடும் அதே மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லு கண்டினியூஷனாக வந்துட்டு ஷேடிங் கொடுக்குறேன். இப்போ வந்து ரைட் சைட்லேயும் ஃபுல்லு வந்துட்டு அந்த ஒயிட் பிளேஸ் வர இடத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒயிட் கொடுத்தாச்சு ஷேடிங். இப்போ வந்துட்டு அந்த ஸ்டாருக்கு உள்ளே வந்துட்டு ஒரு வேர்ட்ஸ் எழுதியிருக்குது, ஷெரீஃப் அப்படின்ற வேர்டு. அதை வந்துட்டு நம்ம ஸ்டார் போட்டுட்டு உள்ள விட எழுதிக்கலாம். நீங்கள் ஷேட் பண்ணிட்டும் எழுதலாம். இப்போ எழுதிட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணலாம். ஷேட் பண்ணது அதுக்கப்புறம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஷேட்ஸ் வரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக அதை மெர்ஜ் பண்ணி விட்டுறலாம் ஷேடிங் அந்த பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி. இப்போ வந்து நான் வரைஞ்சிட்டேன். இப்போ பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ வந்துட்டு கீழே ஃபுல்லுமே வந்துட்டு கண்டினியூஷனாக நம்ம பண்ணியாச்சு. அதாவது அந்த ஸ்டார்கிட்டையும் நம்ம ஷேட் பண்ணியாச்சு. அந்த இருக்கிற பேக்கி இருக்கிற ஒயிட் பிளேஸ்லையும் நம்ம வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஷேடிங்கை வந்துட்டு அந்த பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சே நம்ம வந்து ஷேட் பண்ணி கொடுத்துட்றோம். அண்ட் உள்ளே வந்துட்டு நடுவில் அந்த பட்டன்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் டார்க் வருது. ஸோ நம்ம திருப்பி வந்து டூல் யூஸ் பண்ணி லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பென்சில் யூஸ் பண்ணி டார்க் ஏற்றிக்கிறோம், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம மேலே வர போகிறோம். அதாவது காதுக்கிட்ட இருக்கிற ஷேடிங் வந்துட்டு இப்போ சட்டைக்கிட்ட முடிச்சாச்சு. ஷேட் முடிச்சதுக்கப்புறம் மேலே உள்ள பார்ட்ஸு, அதாவது காதாக இருக்கட்டும் அண்ட் ஏர்ஸ் அண்டு தொப்பி அது உள்ளுமே வந்துட்டு இப்போ நம்ம ஷேட் பண்ண போகிறோம். அண்ட் அப்படியே தொடர்ந்தே நம்ம இந்த வீடியோலேயே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் லெஃப்ட் சைடு இப்போ வந்துட்டு ஏரை வந்துட்டு ட்ராயிங் பண்ணிட்டேன். அந்த அதே மாதிரி ட்ராயிங் பண்ணிட்டு ஃபுல்லும் அதுக்கப்புறம் மேலே வந்து ஷேடிங் யூஸ் பண்ணி, அதாவது ஷேட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ வந்து ரைட் சைட் காதிக்கிட்டு நம்ம ஷேட் பண்ணியாச்சு. அண்ட் ஏர்ஸ் இப்போ அதாவது ஏர்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் ஆகிடுது. ஸோ அதை மட்டும் டிஃப்ரென்ஸ் நம்ம காட்டி ஷேட் பண்ணிடுறோம். அண்ட் ரைட் சைடும் அதே மாதிரி பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு அதே மாதிரி வந்து கண்டினியூஷனாக நம்ம ஷேட் பண்ணிடுவோம். அண்ட் முடி இருக்கிறனால அது ரிலேட்டடாக மேலேருந்து கீழே ஏர் வரனால அது ரிலேட்டடாகவே நம்ம ஷேட் கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு ஏர்ஸ்லேருந்து ஃபேஸு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஆட் ட்ராயிங் பண்ண போகிறோம், அதாவது ஆட் ஷேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஆட் ட்ராயிங் பண்ணிட்டல, ஸோ இப்போ வந்துட்டு ஷேட் பண்ண போகிறேன். அண்ட் ஆட்டில் பார்த்தீங்கன்னா தொப்பியில் ரொம்ப வந்துட்டு டார்க்காக இருக்குது, ஸோ அதை நான் சொல்லிடுறேன். அண்ட் ரொம்ப டார்க்காக இருக்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டார்க்காக தான் ஷேட் கொடுக்க போகிறோம். அண்ட் அந்த டார்க்லேயும் நம்ம வந்து லைட் எங்கே இருக்குது ஷேட் எங்கே இருக்குன்றதை பார்த்து பிரித்தா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 3 டைமென்ஷன் லுக் கிடைக்கும். ஸோ நம்ம ப்ளைனாக டார்க் ரொம்ப கொடுக்குறதுக்கும் நம்ம வந்துட்டு
எங்கே டார்க் இருக்குது லைட் இருக்குதுன்னு பார்த்து ஓரளவுக்கு நம்ம கொடுத்தோம்னா ஓரளவுக்கு 3D லுக்காக இருக்கும். அண்ட் ஹேட்டு நீங்கள் தொப்பி பார்க்கும்போது அந்த எட்ஜ் வரும்போது வந்துட்டு அங்கே லைட்டாக லைட்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த கேப் நான் விட்டுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு ஃபுல்லும் வந்துட்டு கொஞ்சம் வீடியோவில் கட் ஆகிடுச்சு, நான் வந்து கவனிக்காம விட்டேன் அண்ட் சாரி. இப்போ தொப்பிக்கு உள்ளே வந்துட்டு ஷேட் கொடுக்குறோம் அண்ட் ஃபுல்லுமே ஓரளவுக்கு நம்ம பிளைன் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று மேலே லேயர் ஏற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லெஃப்ட் சைடும் அதேமாதிரி ஃபுல்லு ஷேட் பண்ணுறேன். இது கொஞ்சம் டைமில் இப்போ டைம் லேப்பாக தான் நான் போட்டிருக்கிறேன், அதனால் கொஞ்சம் வேகமாக தான் தெரியும். அண்டு கிராஸ் ஹேச்சிங் மெத்தடில் மேலே கீழே சைட்லேயும் நம்ம வந்துட்டு ஷேட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு டோன் சேர்த்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் கண்டினியூஷனாக எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபுல்லுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளைனாக ஒரு ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து டீட்டெயில்ஸ் இன்னும் கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லுமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கூட நம்ம வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மெட்ஜ் டூல்னே வருது சாரி, பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஃபஸ்ட் லேயர் போட்டு பிளெண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கூட டார்க் ஏற்றிக்கலாம். ஸோ 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம தொப்பிக்கிட்ட வந்துட்டு ஷேடிங் கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு ரைட் சைடில் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு வீடியோவில், சாரி. இப்போ வந்துட்டு அப்படியே தொடர்ந்து அதாவது அந்த போய்ட்டுருக்கிறதையும் ஃபுல்லு சேர்த்து ஷேட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லு டார்க் எங்கே வரும் லைட் எங்கே வரும்ன்றதை பார்த்து தான் நம்ம ஷேட் பண்ணுறோம். அண்ட் ஃபுல்லுமே ஓரளவுக்கு டார்க் எங்கே வரும் லைட் எங்கே வரும்ன்றதை நம்ம பென்சில் பண்ண ஃபஸ்ட்டு ஷேட் கொடுக்கும் போதே பிரிச்சிட்டோன்னா அப்புறம் பிளெண்டிங் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு ஃபுல்லு ஷேட் கொடுத்தாச்சு அண்ட் டார்க் எங்கே வரும் லைட் எங்கே வரும்னு ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு குறிப்பிட்டு நம்ம பார்த்துட்டு இது பண்ணியாச்சு. அண்ட் லைட்டிங் சில இடத்துக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம எரேசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஷேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே வந்து பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லும் நம்ம வந்து பிளெண்ட் எங்கே லைட்டு டார்க்கு கொடுத்துருக்கோன்றதை பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் தான். நம்ம கிட்டத்தட்ட வந்து இந்த இது வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன ட்ராயிங் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வேறு ஏதாச்சும் ட்ராயிங் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுனாலும் எந்த மீடியாவில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம், அதுக்குண்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் சுற்றி பார்த்தீங்கனாலும் என்னோட ஐடிஸ் கொடுத்துருப்பேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அது மூலிமா ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.